குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இவரின் மூலம்தான் நாளைக்கு உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகிறது. பெருமகிழ்ச்சிக்கான களத்தை வரவேற்க நீ தயாராக இரு. ஏற்றத்தை காண்பதற்கான நேரத்தையும் காலத்தை நான் குறித்துவிட்ட பிறகு நீ எதற்காக மனம் பதற்றப்படுகிறாய்? நீ படும் துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்குத்தானே நான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். தன்னந்தனிமையான உன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரத்தானே இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். உதவிக்கு யாருமே இல்லை என்று சொன்ன சொல்லில்தானே இந்த முருகன் வேலோடு வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் விரும்பாமல், நான் அழைக்காமல் என் பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னை தேடி வருவதில்லை. நான் தேர்ந்தெடுத்த என் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உன் கஷ்டத்தையும் கவலையும் பார்த்துவிட்டுத்தான் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதில் வந்திருக்கின்றேன். அப்படி வந்து இருக்கும் என் பிள்ளையே, உன்னை எப்படி நான் காக்க வைப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? நான் எப்படி உன்னை கலங்க வைப்பேன் என்று கொண்டு இருக்கின்றாய்? முருகா முருகா என்று என்னை கூப்பிடு. நிச்சயம் உன் கண்கலங்கிய விஷயத்திற்கு நான் தீர்வாக உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். கதறி அழைக்கும் என் பிள்ளையோ, எங்கேயோ இருந்து உனக்கான தீர்வு வரத்தான் போகிறது. நீ மனமருத்தப்படாதே. எத்தனையோ பேர் முன் நீ தலை குனிந்து இனி வாழவே வழியில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே எதிர்பாராத ஒரு கரம் உன்னை கைப்பிடித்து தூக்கி விடுவதை நீ உணரத்தான் போகிறாய். இதோ உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு உன் நிலையை பார்த்து கதறி அழுது கொண்டு இருக்கின்றார். அவர்தான் உனக்கு உதவியை செய்ய போகிறார். அவர் மூலம்தான் உனக்கான வெற்றி கிடைக்கப் போகிறது. அவர் நீ போகும் இடமெல்லாம் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உன் சங்கடத்தை நீக்கிவிட்டு உனக்கான பாதையை தெளிவாக்க வந்திருக்கும் போது நீ யாருமில்லை என்று நினைக்காதே. உன் வீட்டிற்கு வெளியே நின்று அழுது கொண்டு இருப்பவர் யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் இரத்த உறவான அந்த ஆத்மாதான் உன்னை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றார். நீ படும் கஷ்டத்தை நினைத்து கதறிக்கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றார்களே என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இனியும் நான் உன்னை கலங்க வைக்கப் போவதில்லை என் தங்கமே. அவரும் உனக்கு உதவியாக வந்து கொண்டு இருக்கும்போது, நானும் உன்னை தேடி வந்து இருக்கும்போது, இனி ராஜயோகத்தை தான் பெறப்போகும் தருணத்தை நீ நெருங்கி இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் வரப்போகும் தருணத்தை நான் குறித்துவிட்ட பிறகும் இனி நடக்குமா நடக்காதா என்ற தருணங்கள் எல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம், சிந்தனை செய்யவே வேண்டாம். உன் மனதில் உள்ளதை நான் தருவதற்குத்தானே வந்து இருக்கின்றேன். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் இந்த முருகனின் மீது பாரத்தை போட்டுவிடு. என் பிள்ளைகள் எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். பொறுப்பாகி விட்ட போது நான் உன்னை கைவிட்டு விடுவேனா என நான் உனக்கானதை தராமல் இருப்பேனா? என் பிள்ளையே, நீ அழுது கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்ட பிறகு நான் உன் மனதில் உள்ளதை பழிக்கச் செய்யாமல் இருப்பேனா? உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நான் உன் மனதை திரும்ப திரும்ப சிதைத்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணி விடாதே. உன் மனதை புண்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து காப்பாற்றி உன் வாழ்க்கையை தெளிவாக்குவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கின்ற வேளையிலே அந்த இரத்த உறவான ஆன்மாவோ யாரையும் எதிர்பார்க்காமல் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து உனக்கு வெற்றியை தருவேன் என்பதில் அவர் உறுதியாக இருக்கும்போது நீ இதற்காக வீணாக உன் மனதை சிதைத்து கொண்டே இருக்கின்றாய். உன் மகிழ்ச்சி உனக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றது.
உனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்காதே. இதோ அவரே உன்னை தேடி வந்து உதவி செய்வதற்கான எல்லா நேரத்தையும் காலத்தையும் இங்கு நெருங்கிவிட்டார். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. கதறி கொண்டிருப்பதை பார்த்துதான் இனியும் மனம் மீளாமல் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று அவரோடு இந்த முருகனும் கைகோர்த்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் தீர்வு சொல்லத்தானே இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இனியும் மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து இனி முன்னேற்ற பாதையைத்தான் நீ அடையப் போகிறாய். இதற்கு மேல் முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டு இருந்த விஷயத்தில் உனக்கு சாதகமான பலனைத்தான் நான் தரப்போகிறேன். என்னை விட்டு எல்லோரும் சென்று விட்டார்களே என்றுதானே உன் மனம் அங்கழுது புலம்பிக் கொண்டு இருந்தது. இதோ உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நான் இங்கு பார்த்து கொண்டு அதற்கான தீர்வை எழுதி கொண்டு இருக்கின்றேன். தீர்வை எழுதும்போது கிறுக்களில் ஆரம்பித்து விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். எழுதுவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த கந்தன், இந்த முருகன். அப்படி இருக்கும்போது உன் மனநிலையை புரிந்து கொண்டுதான் உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்கத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? இனி யாருமே வேண்டாம் என்ற நிலையும் உனக்கு வரத்தான் செய்தது. ஆனால் உன் மனம் சோர்வடைந்து விட்டதை இனி நான் பார்த்து கொள்ளவில்லை. என் பிள்ளையே, இனி உனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற நிலையையும் நான் உனக்கு உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அன்பையும் போலியையும் தாண்டி என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ அந்த போலியான விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து நகர்த்தி கொண்டு உனக்கு வெற்றியான தருணத்தை தருவதற்குத்தான் உன் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எனது இந்த வார்த்தைகள் உனதாக இருக்கும்போது நீ எங்கே எழுது புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான தருணம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, இப்பொழுது வழிகளோடு தான் நீ போராடி கொண்டு இருக்கின்றாய். அந்த வலியையும் கஷ்டத்தையும் தாங்கி பிடிக்கத்தான் தூணாக இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற அழுகைக்கும் கஷ்டத்திற்கும் தீர்வு கிடைத்து விட்டது. நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதை நான் நடத்தி தரத்தான் வந்து இருக்கின்றேன். மனமிட்டு பேச யாரும் இல்லை என்று கண் கலங்கி கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இந்த கந்தன் உன்னருகில் தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். எனக்காக என் பிள்ளைகள் எவ்வளவு துயரத்தையும் கடந்து வந்திருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. நடக்கப் போகும் விஷயத்தை பொறுத்திருந்து பார். உனக்கு உதவி என்ற உடனே உன்றத்த உறவான ஆன்மாவோ என்னிடம் வந்து உனக்கு பதிலாக எப்படியாவது இந்த வேண்டுதலை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பொறுமையின் நம்பிக்கையின் இழந்து நீ சில சமயத்தில் அவமானத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லும் போதெல்லாம் அந்த இரத்த உறவான ஆன்மாவும் எவ்வளவு அழுது கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளைக்கா இந்த நிலைமை, என் பிள்ளைக்கா இவ்வளவு கஷ்டம் என்று என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்து இருக்கின்றேன். நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உனக்கான அதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டும் வருந்தியும் இருக்காதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமும் பதற்றமும் அடையாதே. வருகின்ற காலங்கள் உனக்கானதாகத்தான் இனி மாறப்போகிறது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி உன் மனது சந்தோஷத்தில் தான் துள்ளி குதிக்கப் போகிறாய். உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்கு இந்த முருகனை வந்து இருக்கும்போது உன்னை சுற்றி யார் என்ன தடுத்து நிறுத்தினாலும் சரி, உனக்கு தர வேண்டியதை நான் தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். இனியும் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே.
உன் கையை பற்றி உன்னை தூக்கி நிலைநிறுத்த நான் வந்து இருக்கும்போது உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து வருந்தாதை. உனக்கு தர வேண்டியது எல்லாமே இனி உன் கையில் நல்லதாகத்தான் வந்து சேரப்போகிறது. நிரந்தரமான மகிழ்ச்சியோடு தான் வந்து சேரப்போகிறது. மகிழ்வான தருணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் என் பிள்ளையே, உனக்கு இனி கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வதற்கு வந்திருக்கின்றேன். இதோ உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உனக்கு நல்வழி காண்பிப்பதற்கு இந்த முருகனை வந்திருக்கும் போது யாரும் இல்லையே என்று நினைத்து மனம் வருந்தாதே. நடக்க வேண்டிய நல்லதை நான் நடத்தித்தர வந்திருக்கும் போது உன் மனதிற்குள் நீ பதற்றத்தையும் பயத்தையும் வளர்த்து கொள்ளாதே. எது வந்தாலும் என் பிள்ளைகளுக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வெற்றியை செயல்படுத்தப் போகிறேன். யாம் இருக்க பயமேன்.